இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அழகான வேத வார்த்தை. யோவான் 11ஆம் அதிகாரம் திருவசனம் 40 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்றைய நாளில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்ட நிலையில் கூட நம்ம இருக்கலாம். ஏன் நமக்கு நம்பிக்கை இல்லைல்ல, நம்மளால் முடியாதுல்ல, அவ்வளோதான் விட்டுடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல தருணத்தில் கூட ஒரு வேலை செய்ய முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாமா? இல்லை முடியாதுன்னு விட்டுருப்போம். ஆனால் எப்போயாச்சும் நம்ம யோசிச்சிருப்போம், அன்றைக்கி நம்ம முடியாது விட்டோம்ல, டைப் பண்ணியிருக்கலாமோ? யோசிக்கிறோமா இல்லையா? முடியாதுன்னு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. முயற்சி பண்ணுறதில்ல, நமக்கு வராது, அவ்வளோதான், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அரைகுறையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. எல்லாத்துலேயும் பாதி முழுமையாக முடிக்கலை. எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம ட்ரை பண்ணுறோம், முடியல. ஓகே, அடுத்தது பண்ணலாம், அதுவும் முடியல. எல்லாமே பிரேக் பண்ணி என்ன பண்ணுறோம்? அப்படியே விட்டுட்டு போகிறோம்ல. அதெல்லாம் வாழ்க்கை. முயற்சி பண்ணுங்க. நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. முயற்சி தான் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்ல. பண்ணலாம், பார்த்துக்கலாம், இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போக என்ன ஆகுது? நாட்கள் கடந்து போகுது. அது நாட்கள் இல்லாமல் வருடங்களும் ஆகிடுதுல்ல. அதெல்லைங்க, முடியும்னு நினச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். நான் விழுந்தாலும் பரவாயில்ல, அடிப்பட்டாலும் பரவாயில்ல, மீண்டும் நான் முயற்சி பண்ணி நான் வெற்றி அடைவேன். ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும்ல. ஆண்டுடைய ஒரே வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் குணமடைவான் என்று. என் வேலைக்காரன் குணமடைவான் என்று சொல்கிறார் நம்ம இயேசப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் பல கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது. ஆனாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்கள்ல. இப்போ வர ஜாலியாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருப்பான். நம்ம நினைப்போம், என்னடா இவங்களுக்குலாம் கஷ்டம் இருக்காதா? இவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதா? கண்டிப்பாக அவங்களுக்கு தாங்க நிறைய பிரச்சனை இருக்கும். அது வெளியே காட்டிக்க முடியாதுல்ல. எப்போதும் போல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். வெளி உலகத்துக்கு வந்தாச்சு, வீட்டில் தான் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. வெளியில் வந்தாச்சா ஹாப்பியாக இருக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், அதுதான் நம்ம கையில் இருக்கலாம். உங்கள் குடும்பம் உடைந்து போயிருக்கலாம். கடன் வாங்கியாச்சு, அந்த கடனை கொடுக்க முடியாமல் தருணத்தில் தவிப்போம்ல. யார்டா கேட்கலாமா? ஃபோன் போடுவோம், அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதுன்னு கேட்டேன்னா சொல்லுவாங்க, அச்சிச்சோ என்கிட்ட இல்லையே, இருந்தால் கொடுத்துருப்பேன்னு சொல்லி கட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர் ஃபோனே எடுத்துருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவன் இதுக்கு தான் கால் பண்ணுறான்ல, எடுக்க வேணான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கலங்காதீங்க, சோர்ந்து போக்காதீங்க. ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயத்து தான். யார் நம்பி நம்ம இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காருங்க, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகளை, எனக்கு கிடைச்ச அன்பான உறவு சொல்லணும் அப்படின்னா வேலூர்லேருந்து தேவ்நாத். அவருடைய பட்ட படிப்பு எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சு. 25ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அந்த தேர்வு அவர் நல்லபடியாக எழுதி அவர் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதுணையாக இருப்பார். நல்லபடியாக அந்த தேர்வு எழுதுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நான் இருக்கேன். நம்ம ஜெப விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். கண்ணீரும் கவலையுமாய் அவசரப்பட்டு இருக்காங்களோ, எனக்கு இந்த பிரச்சனை முடியாதா, எனக்கு இதில் விடுதலையான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? சமீபத்தில் நடந்த ஒரு விஷயங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். 3 இளைஞர்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் துடிப்பாக இருக்காங்கள்ல. முதலாவது ஒரு இளைஞர், சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. என்ன பண்ணுறாருன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நான் மேலே வரணும்னு நினைக்கிறாரு. போதிய வருமானம் இல்லை, போதிய வசதி வாய்ப்பு இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆனால் ஜெயிக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தத்தில் என்ன பண்ணுறாருன்னா, மனசு உடஞ்சி மனதளவில் ரொம்பவே நொந்து போய் வீட்டில் யாரும் இல்லை சமயத்தில் என்ன பண்ணுறாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டார். இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, காதல் தோல்வியாக தற்கொலை பண்ணிக்கிட்டார். இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, வேலைக்கு போகிறாரு, போதிய வருமானம் பத்தில், நான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். இது 3 இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தற்கொலையில் முடிஞ்சது. வயசு என்ன அப்படின்னா 25, 28, 26. இளம் வயசு தான், துடிப்பான ஒரு வயசு. ஸோ வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தற்கொலை தான் தீர்வா?
சாதிக்க முடியாதா? நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கே பெரிய ஒரு சாதனை தான். அது அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ தோல்விகள் நம்ம சந்திக்கிறோம் வாழ்க்கையில. எல்லாரும் நம்ம தோத்துட்டோம்னா சாகவா போகிறோம்? இல்ல. மீண்டும் முயற்சி பண்ணுவோம்ல. ஆண்டவரே இந்த மாதிரியான பண்ணக்கூடிய செயலிலிருந்து உங்களுக்கு விடுதலையான வாழ்க்கை கொடுங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. நான் சாகக்கூடாது. நான் கீழே விழுந்தாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் சரி, நான் கலங்க மாட்டேன். ஏசப்பா என்னோடு இருக்காருன்னு சொல்லி அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா. தோல்வி அடையாலும் சரி, நான் மீண்டும் முயற்சி பண்ணி பாஸ் பண்ண ஒரு நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே. தோத்துட்டோம், அவமானம் ஆயிடுச்சு, தற்கொலை மட்டும் வாழ்க்கை இல்லை. உங்களை சுற்றி உள்ள குடும்ப உறவுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பெற்று எடுத்து வளர்த்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தா இந்த மாதிரியா பண்ணுறது? ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. இன்றைய நாள் ஜெபம் நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்துக்குன்னு சொல்லி கேட்கலாமா? ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, விசுவாசமுள்ள இதயத்துடன் உம்மிடையே வந்திருக்கின்றனப்பா. என் பலன் தோற்கும் போதும் நான் உம்மை விசுவசிக்கின்றேன் என்ற வார்த்தையை நம்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னில் செத்து போனவற்றுக்கு உன் வார்த்தையை உரைத்து ஜீவன் கொடுக்கும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில், எங்கள் படிப்பில், எங்கள் வேலையில் அற்புதங்களை கட்டளிடுவீராக ராஜா. எங்களுக்குள் உடைந்து போனவற்றுக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமை பாய்ந்து வருவதாக. ஆண்டவரே, கலைந்து போன கனவுகளை உயிர்ப்பிப்பீராக. என் உடலை குணப்படுத்தி சந்தோஷத்தை திரும்ப தருவீராகப்பா. எங்கள் வீட்டில் மகிமையை காண அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றோம் ராஜா. எங்களுக்குள் இருக்கும் எல்லா பயத்தையும் அகற்றி போடுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நோயெல்லாம் குணமாக்குவீராக. எந்த பிரச்சனை இல்லாமல் எங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றோம் ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. தப்பான விஷயங்களுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்ல நம்புகிறேன்ப்பா. தற்கொலை முயற்சி மட்டும் தான் வாழ்க்கை இல்லை. தோத்தாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, தைரியத்தை கொடுங்கப்பா. மன தெம்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.